ஃபோர்டு ஏன் எனக்கு பர்சனலி இல்லை நம்ம டீமுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா இதோட ஹேண்ட்லிங். பர்டிகுலர்லி இந்த ரெண்டு காரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கிடையாது, யூரோப்பியன் கார். இந்த யூரோப்பியன் கார்ஸை வந்து இந்தியாவுக்கு என்ஜினியரிங் பண்ணும்போது அவங்க அந்த நம்ம பேசின இந்த 6 பாராமீட்டரையும் ஸ்டியரிங், சேசி, சஸ்பென்ஷன், சீட்டிங், என்ஜின் பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங், மெயின் அந்த எஃபிஷியன்சியும் ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவுக்காக என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோர்டோட டிபிக்கல் டிஎன்ஏ அப்படி இருந்திருக்கும். ஃபோர்ட் ஃபேன்ஸ் இன்னைக்கும் இருக்கிறது அதுதான் ரீசன். இப்போ நீங்க ஃபோர்ட் என்ன பண்ணாங்க, மாஸ் மார்க்கெட்டுக்கு அவங்கள எடுத்துட்டு வரணும்னு சொல்லி தான் ஆஸ்பேர் ஃபிகோல அவங்க அந்த சனாந்த் ஃபேக்டரிக்குள்ள போகும்போது சேஞ்ச் பண்ணாங்க. அது ஃபோர்ட் ஃபேன்ஸை வந்து இது ஒரிஜினல் ஃபோர்ட் இல்லைன்னு குழம்பிச்சது. அந்த இடத்துல தான் அந்த என்ஜினியரிங் லேப்ஸ் ஆச்சு. அந்த ஃபன் டு டிரைவ் இருந்தா அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த சேசிஸோட ஸ்டிஃப்னஸ் மிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ஸ்டியரிங் இந்த அளவுக்கு டைட்டான ஒரு ஸ்டியரிங் ஃபீட்பேக் நம்ம மிஸ் பண்ணோம். ஒரு வைட் கிரின்னை கிரியேட் பண்ண மிஸ் பண்ணிச்சுன்னு சொல்லி தான் நம்ம அந்த கார்ஸை வந்து ஃபோர்ட் இல்ல அப்படின்னு ஒமிட் பண்ணோம் மார்க்கெட்ல. ஆனா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபோர்டோட என்ஜினியரிங் அந்த இடத்துல ஸ்டாண்ட் அவுட்டா தான் இருக்கும். ரீசன் பாருங்க, அன்னைக்கு இருந்த ஃபிகோ, அன்னைக்கு இருந்த ஆஸ்பேர், ஃப்ரீ ஸ்டைல், அந்த ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ஸ்ல காம்படிஷனோடக்கும் வெரி ஹையா இருந்து காம்படிஷன்ல இருந்த எந்த கார் கூட அதோட அந்த ஹேண்ட்லிங்லயோ அந்த ஃபன் டு டிரைவ்லயோ பக்கத்துல கூட வர முடியல. அது ஃபோர்டோட என்ஜினியரிங்கோட ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். நீங்க இந்த பார்த்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் வீடியோல இருந்து நாங்க கிளிப்பா துண்டா எடுத்த ஒரு போர்ஷன் நீங்க பாக்குறீங்க. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்.